Welcome to K Zone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவம் கிரிமினாலஜி ஹிஸ்டரியிலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஒரு கொலை கேஸை சால்வ் பண்ண சாட்சி கிடைக்கலனா போலீஸ் எப்படி திண்டாடுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா செத்து போன பொண்ணே பேயா வந்து தன்னை யார் கொன்னான்னு சாட்சி சொல்லி கொலையாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கே கூஸ்பம்ஸ் ஆகுது இல்லையா? 1897ல அமெரிக்கால நடந்த இந்த உண்மை சம்பவம் தான் த கிரீன் பிரையர் கோஸ்ட். சரி, வாங்க இந்த விளக்கத்துக்குள்ள ஆழமா போவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. போலீஸ் கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல, கொலை பண்ண ஆள் தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கும்போது அந்த விக்டமோட ஆவியே நேர்ல வந்து சாட்சி சொன்னா எப்படி இருக்கும்? கோர்ட்ல ஒரு பேய் சாட்சி சொல்ல முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு சம்பவத்துக்கும் அடிப்படை. இது ஆக்சுவலா எப்படி நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். Section 1. The perfect murder, a suspicious death in Greenbrier. முதல்ல இது ஒரு சரியான கொலையான பாப்போம். வெஸ்ட் விர்ஜினியால இருக்கிற கிரீன் பிரையர்ங்கிற இடத்துல ஜோனா ஹீஸ்டர்ங்கிற ஒரு பொண்ணு எராஸ்மஸ் ஷூங்கிற ஒரு பிளாக் ஸ்மித்தை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா கல்யாணமாகி கொஞ்ச நாள்லயே ஜோனா அவ வீட்ல அனாதையா செத்து கிடந்தா. கரெக்டா இந்த இடத்துல தான் மர்மம் ஆரம்பிக்குது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஜோனா செத்ததும் டாக்டர் வரதுக்கு முன்னாடியே அவ புருஷன் ஷூ அவ உடம்ப மேல தூக்கி போய் வேற ட்ரெஸ் மாத்தி அவ கழுத்துல ஒரு பெரிய ஸ்கார்ஃபா கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டான். டாக்டர் செக் பண்ண வந்தப்போ ஷூ பயங்கரமா அழுது என் பொண்டாட்டி உடம்ப தொடாதீங்கன்னு ரொம்ப அக்ரெசிவா சீன் போட்டான். இந்த கவர் அப் ரொம்பவே சஸ்பெஷஸா இருந்துச்சு. டாக்டரும் அவன் அழுறத பார்த்து பாவன்னு நினைச்சு உடம்ப முழுசா செக் பண்ணாம மேலாட்டியா பார்த்துட்டு அவன் மயக்கம் போட்டுதான் செத்துட்டான்னு ஆஃபிஷியலா ஃபெயிண்டிங்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. ஜஸ்ட் இமேஜின், ஒரு கொலை எப்படி இயல்பான மரணமா மாற்றப்பட்டிருக்கு பாத்தீங்களா? செக்ஷன் 2. 4 Nights of Terror, The Mother's Visitation. தொடர்ந்து 4 இரவுகள் அந்த தாய்க்கு ஒரு பயங்கரமான அனுபவம் கிடைச்சது. இந்த இடத்துல தான் நம்ம கதை ரொம்ப டார்க்கான ஒரு பக்கத்துக்கு போகுது. ஜோனாவோட அம்மா மேரி ஜேனுக்கு தொடர்ந்து சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நல்ல ஆரோக்கியமா இருந்த தன்னோட பொண்ணு சடனா எப்படி சாவான்னு ரொம்ப குழம்புனாங்க. இந்த 4ங்கிற நம்பரை கவனிச்சு பாருங்க. பொண்ணு செத்த 4வது நாள் மேரி ஜேன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி ஜோனாவோட ஆவி நேர்ல வந்து நின்னுச்சு. இது ஒரு கனவு இல்ல, நிஜமாவே நடந்ததுன்னு மேரி ஜேன் உறுதியா சொன்னாங்க. 4 ராத்திரி தொடர்ச்சியா அந்த பேய் வந்து பேசுனது. அந்த ஆவி என்ன சொன்னது தெரியுமா? அம்மா, அவர் என்ன கொன்னுட்டாரு, என் கழுத்து எலும்பு அவர் முறிச்சிட்டாரு. இந்த வார்த்தைகளை கேட்டு மேரி ஜேன் அப்படியே உறைஞ்சு போனாங்க. இந்த ஒரு சாட்சி முழு கேஸோட திசையும் கம்ப்ளீட்டா திருப்பி போட்டுடுச்சு. அந்த ஆவி சும்மா நின்னு பேசல, தன்னோட தலைய 180 டிகிரி அப்படியே பின்னாடி திருப்பி காட்டுச்சு. அதாவது தன்னோட கழுத்து எப்படி முறிக்கப்பட்டதுன்னு அந்த பேய் பிசிக்கலா ஆக்ட் பண்ணி செஞ்சு காட்டுச்சு. கேட்கும்போதே நமக்கு பயமா இருக்கும் இல்லையா? Section 3. The Exhumation and Truth. Science meets the supernatural. அறிவியலும் ஆமானுஷ்யமும் ஒன்னா சேர போற இடமும் இதுதான். இப்ப நம்ம ஒரு ஃபொரென்சிக் இன்வெஸ்டிகேட்டர் பார்வையில இருந்து இதை ஆராய்ச்சி பண்ண போறோம். மேரி ஜேன் உடனே லோக்கல் ப்ராசிக்யூட்டர் கிட்ட போய் இந்த சூப்பர் நேச்சுரல் விஷயத்த ரொம்ப தெளிவாவும் தைரியமாவும் சொன்னாங்க. முதல்ல யாரும் நம்பல, ஆனா மேரி ஜேனோட உறுதிய பார்த்து போலீஸும் அடுத்த கட்டத்துக்கு போக முடிவு பண்ணாங்க. முதல்ல அந்த பொண்ணோட கல்லறைய தோண்டி எடுத்தாங்க. 2வது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அப்போதான் அவங்க விண்ட் பைப் முறிஞ்சிருந்ததா தெளிவா கண்டுபிடிச்சாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தப்போ எல்லாருக்குமே பெரிய ஷாக். அந்த பேய் சொன்ன மாதிரியே ஜோனாவோட கழுத்து எலும்பு பயங்கரமா முறிக்கப்பட்டிருந்தது. கழுத்துல விரல் தடம் இருந்தது. அது ஃபெயிண்டிங் இல்ல, மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது கழுத்தை நெரித்து கொலை செய்ததுன்னு சயின்ஸும் தெளிவா ப்ரூஃப் பண்ணிடுச்சு. செக்ஷன் 4. The courtroom climax, putting a ghost on trial. இப்போ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு கேஸ் ஒரு பயங்கரமான நீதிமன்ற விசாரணைக்கே வந்தது. ட்ரையல் நடக்கும்போது தப்பிக்க நினைச்ச ஷூவோட லாயர் எப்படியாவது மேரி ஜேனை எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தி இந்த ஆவி கதைகளை பொய்னு நிரூபிக்க நினைச்சாரு. நீங்க பேய் சொன்னதெல்லாம் நம்புறீங்களா? இது உங்க கற்பனை தானே? டிஃபென்ஸ் லாயர் ரொம்ப கடுமையா கேள்வி கேட்டு அவங்கள மடக்க பார்த்தாரு. ஆனா மேரி ஜேன் கொஞ்சம் கூட பயப்படாம ரொம்ப கிளியரா தைரியமா அந்த பேய் என்ன சொன்னுச்சோ அதையே திரும்ப உறுதியா சொன்னாங்க. இதுல தான் ஒரு பெரிய திருப்பம் இருக்கு. ஷூவோட வரலாற்றைய தோண்டி பார்த்தா அவருக்கு இது 3வது கல்யாணம். இதுக்கு முன்னாடி அவரோட முதல் 2 மனைவிகளும் மர்மமான முறையில செத்திருந்தாங்க. இந்த வரலாறும் ஊர் மக்களுக்கு மேரி ஜேன் மேல இருந்த நம்பிக்கையும் சேர்த்து கோர்ட் ஷூக்கு ஆயுள் தண்டனைய கொடுத்துடுச்சு. So the crucial point is, உலகத்திலேயே லீகல் ரெக்கார்ட்ல ஒரு கோஸ்ட் டெஸ்டிமனியை ஆக்செப்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரே கேஸ் இதுதான்.
இந்த இடத்துல இப்ப கூட ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்டு இருக்கு. அந்த போர்டுல தி ஒன்லி கேஸ் வேர் அ கோஸ்ட் ஹெல்ப்ட் கன்விக்ட் அ மர்டரர் ன்னு தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். எனக்கு உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கு. நிஜமாவே ஜோனாவோட ஆவி வந்து சாட்சி சொன்னதா, இல்ல ஒரு தாய்க்கு தன்னோட பொண்ணு மரணத்துல இருந்த ஆழமான சந்தேகம்தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்க வச்சுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த தொகுப்பில் சந்திப்போம்.